Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பத்தூர் மாவட்டம் வாடியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் சாலை நடுவே பாறை சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னால் திருப்பத்தூர் மாவட்டம் நேதாஜி நகர் தெற்கில் உள்ள மில்லத் நகர் பகுதி. இந்த பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மேலும் இந்த பகுதியில் சாலை ஓரத்தில் உள்ள ஒரு குன்றின் மீது ராட்சத கல்லானது சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது. தற்போது கடந்த 2-3 தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக அந்த ராட்சத கல்லானது சரிந்து சாலையின் நடுவே விழுந்தது. இந்த ராட்சத கல்லானது இரவு நேரத்தில் விழுந்ததால் இருபுறமும் வீடுகள் இருந்தாலும் கூட பொதுமக்கள் யாரும் சாலையில் நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ எதுவும் ஏற்படவில்லை. இருந்தாலும் கூட இந்த ராட்சதக்கல் சாலை நடுவே விழுந்ததால் தற்போது 2 சக்கர வாகனங்கள் மட்டுமே சென்று வரக்கூடிய நிலை உள்ளது. 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே உடனடியாக இந்த பகுதியில் உள்ள ராட்சதக்கல்லை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். மேலும் அதே போன்று இது சுற்றுவட்டார பகுதியில் குன்றின் மீது ஏதேனும் விழும் நிலையில் உள்ள ராட்சதக்கல் இருந்தால் அவற்றையும் அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர், நகராட்சி நிர்வாகம் என அனைத்து துறையினரும் தற்போது அந்த சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். ரத்னம், இது நாங்கள் இங்கே வீடு கட்டி 45 வருஷம் ஆகுது. எல்லாம் கவர்மெண்ட் இடம் தான். நான் இது இப்போ 45 வருஷமாக எங்களுக்கு பாதிப்பில் தாங்க. போக்குவரத்து பாதிப்பு. நாங்கள் சொல்லி முனிசிபாலிட்டி கூட சொன்னோம், யாரும் காதல் போட்டதில்லை. ஆனால் இதில் ராத்திரி மழையில் நேற்று 3 நாளாக மழை. இந்த மழையில் காலையில் போக்குவரத்து இடைஞ்சலுக்கு ரோட்லேயே விழுந்துச்சு பாறை. நாங்கள் இது பார்க்கறதுக்கு முன்னே கீது இது இப்போது நாங்கள் வீடு கட்டி இப்போ 40 வருஷமாக இங்கே கீது. இது ராத்திரி மழைக்கு இறங்கிட்டு பரத் நகர் வசூல் மெயின் ரோடு இதுதான் எங்களுக்கு மெயின் ரோடு. இதை விட்டால் எங்களுக்கு வேறு ரோடே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப பாதிப்பு. ஆட்டோ வர்றதில் இந்த மாதிரி இடைஞ்சல் இருக்குது. ஆட்டோ வர முடியல, ஒரு வண்டி போக முடியல, ஆள் போக முடியல, நடமாட்டம் இல்லாத. அது ஏற்கனவே இந்த மாதிரி அவஸ்தையில் நாங்கள் இருக்கிறோம். இது வேறு இந்த மாதிரி இருக்குது. போனோம் மெயின் இடம், மெயின் ரோடு இது. இதனால் ரொம்ப பாதிப்பு இருக்குது. ஏற்கனவே ஆட்டோங்க வர்றதில்லை. இதில் இந்த மாதிரி இருக்குது. ஒரு பஸ்ஸு வரதில்லை, ஒரு லாரி வரதில்லை, எந்த போக்குவரத்தும் இல்லை. ஸ்கூல் பசங்களாம் ரொம்ப பாதிக்குது. இந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த டைமில் இந்த பாறை உருண்டு விழுது. யாருக்கும் ஆபத்து இல்லாமல் நடந்திருக்கு. அது ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதிகாரிங்க ஐயா மேல் இடத்துலேருந்து நடவடிக்கை எடுத்து இது என்ன அப்புறப்படுத்துறதா என்ன செய்யுது, கொஞ்சம் உதவி செய்யுங்க.